பழையாறை எய்த அதனில் செல்பொழுதில் மையல் மயக்கமுடைய அமணர்கள் மறைத்த வடதளியில் மண்ணும் சிவனாரை. வடதளியில் இருக்கக்கூடிய தளி என்பது கோயிலுங்க. தளின்னு இன்னைக்கெல்லாம் நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா தளிங்கிறது தான் அந்த சொல்லே. கோயிலுக்கு தளி என்று சொல்லப்படும். அப்போ தளி வடதளியில் இருக்கக்கூடிய சிவனாரை கைகள் கூப்பி தொழுது அருள. அங்கே பெருமான் தன் உள்ள குறிப்பில் காட்ட அங்கு கண்ட ஆற்றார் இறைவன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று சரிந்து அமணர்கள் தம்முடைய பொய்கோள் விமானம் என கேட்டு எல்லாம் பக்கத்தில் விசாரிக்கிறார், இங்கே சிவாலயம் இருந்ததா அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேட்டு ஆம் என்று சொல்ல பொறாத உள்ளம் மிக புழுங்கி அந்த விமானம் தனக்கு அருகா அங்கு ஒரு இடத்தின் பாங்கு ஏறி கந்தம் மலரும் கடிக்குன்றை முடியா செய்ய கடல் உண்ணி மந்த அமணர் பஞ்சனையால் மறைத்த பஞ்சம் ஒழித்து அருளி பந்தம் கொண்ட குண்டதிரம் பாற்றும் என்று பணிந்து இருந்தார். இறைவனை நினைந்து கொண்டு அந்த திருத்தலத்தின் அதாவது சமணர்கள் மறைத்திருக்கக்கூடிய அந்த விமானத்தின் அருகே ஒரு இடத்தில் அமர்ந்து முன்னா நோன்பு மேற்கொள்கிறார் நம்மளுடைய நாவுக்கரசர். அப்படி சொல்லும்போது என்ன விண்ணப்பம் வைத்திருக்கிறார்? பெருமானே, இந்த திருக்கோயிலில் உங்களுடைய காட்சியை நான் காண வேண்டும் அப்படின்னு உறுதிப்பாட்டோடு அவங்க அமர்கிறார். அந்த விமானம் தனக்கு அருகே ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடிக்கொன்றை முடியார் திருவடியை எண்ணிக்கொண்டு